காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை குறித்து ராகுல் காந்தி பேசாமல் சென்றுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், திமுக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியது எனவும் தாவேக அவர்களை விட ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் கடிந்துரைத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அந்த மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவில்லை என்பதை போலவும் கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்துகிறார்கள். 2 பேர் இங்கே ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் மற்றவர்களைப் போல இவர்களும் அறிக்கை விட்டுக் கொண்டு இங்கே ராகுல் காந்தி அதை பற்றி எதுவுமே பேசாமல், ஆக தமிழகத்திற்கு காங்கிரஸ் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கள் எல்லாரும் முன்னாள் அமைச்சர்களா ஜாமீன் அமைச்சர்களாக இருக்கிறார். ஆனா செந்தில் பாலாஜி போன்றவர்களும் சிறைச்சாலையில எங்களுக்கு பெரிய ஜுஜிபி. இன்னைக்கு வேலு எல்லாவற்றையும் ஏமாற்றி விட்டு இன்னைக்கு மழைநீர் சேகரிப்புக்காக அவர் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக தமிழக மக்களை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தாவேக அரசு அதைவிட ஏமாற்றுவதற்கு ஆரம்பித்திருக்கிறது. அதனால் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும்.